பிரபஞ்சத்தின் பேராற்றலுக்கு மிக்க நன்றி. நான் சில மாதங்களுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போது நான் ஒரு இலக்கை செட் பண்ணேன். நான் ஒரு கோலை செட் பண்ணேன். அந்த கோல் என்ன அப்படின்னா 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிறது அந்த கோல். பட் டைரக்டாக நான் ஒரு வீடியோ போட்ட உடனே என்னோட வீடியோவுக்கு 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருவாங்களா அப்படின்னு எனக்கு நானே கேட்டுக்கிட்ட போது அது கிடைச்ச பதில் கண்டிப்பாக கிடையாது அப்படிங்கிறது தான். அதனால அந்த ஆசையை கொஞ்சம் குட்டி குட்டியாக பிரேக் பண்ணி முதல்ல ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் போதும், அடுத்து அது ஒரு 500 ஆகட்டும், அப்புறமா அது ஒரு 1000 ஆகட்டும், அதுக்கப்புறம் அது ஒரு 10,000 ஆகட்டும், அப்புறம் ஒரு 25,000, 50,000, 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ். இப்படி நான் குட்டி குட்டியாக அந்த ட்ரீமை பிரேக் பண்ணி ஆசைப்பட்டதோட மட்டும் இல்லாமல் அதுக்குண்டான ஆக்ஷனையும் நான் டெய்லி எடுக்க ஆரம்பித்தேன். அண்ட் அதனுடைய பலன் இன்னைக்கு கிட்டத்தட்ட 9,000 சப்ஸ்கிரைபர்ஸ் என்னோட சேனலுக்கு வந்திருக்காங்க. அதுக்காக இந்த பிரபஞ்சத்துக்கும் நன்றி சொல்கிறேன், அந்த 9,000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நான் நன்றி சொல்கிறேன். நான் இப்போ சொல்கிற இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே என் மனசுக்குள்ளே ஓடிட்டு இருந்த விஷயம். பட் இது என் மனசுக்குள்ளே டெய்லி ஓடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஓடும். பட் இருந்தாலும் டைவர்ஷன்ஸ் இருக்கும். காலையில் எந்திரிச்ச உடனே நான் இதை மனசார நினச்சா கூட கொஞ்ச நேரத்தில் என்னோட டெய்லி ரொட்டீனுக்குள்ளே நான் போயிடுறேன். அதனால என்னால் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு சில நாள் வீடியோ போட முடியாமல் இருந்தது. அதுக்கு நான் ஒரு சின்னதாக விஷன் போர்டு ரெடி பண்ணேன். அந்த ஒரு விஷன் போர்டை ப்ராப்பராக நான் எப்படி ஆசைப்படுறேனோ அந்த மாதிரி டிசைன் பண்ணி அதை பிரிண்ட் எடுத்து அதை ப்ராப்பராக ஒரு ஃப்ரேம் போட்டு என்னோட ரூமில் நான் எந்திரிச்ச உடனே என் கண்ணுக்கு படுற மாதிரி செட் பண்ணி வச்சேன். டெய்லி நான் படுக்கிறதுக்கு முன்னாடி கடைசியாக பார்க்குற விஷயமும் அந்த விஷன் போர்டாக தான் இருந்தது. அதே மாதிரி காலையில் எந்திரிச்ச உடனே நான் முதல்ல பார்க்குற விஷயமும் அந்த விஷன் போர்டாக தான் இருந்தது. நான் ஒரு நாளும் அந்த விஷன் போர்டை பார்க்கும்போது எனக்குள்ள நான் எடுக்க வேண்டிய ஆக்ஷன்ஸ் ஞாபகம் வந்துச்சு. இன்னைக்கு நான் இந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். டே பை டே நான் வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தேன். டே பை டே நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எனக்கு வர ஆரம்பிச்சது. நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம சேனலுக்கும் வர ஆரம்பித்தாங்க. நான் போஸ்ட் பண்ண எல்லா வீடியோஸும் நல்லா போச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு சில வீடியோஸ் நல்லா போகலாம், ஒரு சில வீடியோஸ் நல்லா போகாமல் கூட இருக்கலாம். ஆனால் நான் கன்சிஸ்டண்ட்டாக கண்டென்ட் க்ரியேட் பண்ணேன். நான் அப்படி கன்சிஸ்டண்ட்டாக கண்டென்ட் க்ரியேட் பண்ணும்போது எனக்குள்ளே ஒரு நம்பிக்கை வந்துச்சு, ஆமாம் நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று நான் போஸ்ட் பண்ண வீடியோவை விட இன்னைக்கு நான் போஸ்ட் பண்ண வீடியோ கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நானே பாராட்ட ஆரம்பிச்சேன். இப்படி தொடர்ந்து கண்டென்ட்ஸ் போட என்னோட ஃபர்ஸ்ட் மைல் ஸ்டோனான 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 30 நாளில் நான் அச்சீவ் பண்ணேன். ரெண்டாவது மைல் ஸ்டோனான 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டத்தட்ட நான் நெருங்கிட்டேன். என்னுடைய நேற்றைய கனவு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், அது இன்னைக்கு நிஜமாச்சு. என்னுடைய 10,000 சப்ஸ்கிரைபர்ஸோட கனவு கூடிய சீக்கிரம் நிறைவேற போகுது. அதே மாதிரி நாளைய என்னுடைய கனவான 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பாக அச்சீவ் ஆகும். இதுக்கு முக்கியமான காரணம் நான் விஷன் போர்டுன்னு ஒன்று கிரியேட் பண்ணி அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி இந்த பிரபஞ்சத்தின் மேல நம்பிக்கை வச்சு என் மேல நம்பிக்கை வச்சு என்னுடைய ஒரு கண்டென்ட்டும் ஏதாவது ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும், ஏதாவது ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு புதுசா தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முழு நம்பிக்கையோட நான் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அண்ட் அந்த நம்பிக்கை வீண் போகலை. நம்ம மனசுக்குள்ள நம்ம ஒரு கோல் செட் பண்றது வேற, அந்த கோல் செட் பண்ணி அதுக்காக டெய்லி உழைச்சு அந்த கோலை அச்சீவ் பண்றது வேற. இது ரெண்டுக்குமே பெரிய டிஸ்டன்ஸ் இருக்கு. அந்த டிஸ்டன்ஸை கவர் பண்றதுக்கு இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு நிச்சயமா உதவியா இருக்கும். இதுதான் என்னோட விஷன் போர்ட். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டீட்டெயிலாவே இருக்கும். நான் ஒரு நாளும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத முதற்கொண்டு என்னுடைய முதல் மைல் ஸ்டோன் என்ன, ரெண்டாவது மைல் ஸ்டோன் என்ன, மூணாவது மைல் ஸ்டோன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரொம்ப கிளியரா எழுதியிருக்கும். என்னுடைய முதல் மைல் ஸ்டோன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ். என்னோட ரெண்டாவது மைல் ஸ்டோன் 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ். இந்த 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் இன்னைக்கு வரைக்கும் டெய்லி விடாமல் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி கண்டென்ட் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் அதன் மூலமாக கிட்டத்தட்ட 9,000 சப்ஸ்கிரைபர்ஸ் நான் இன்னைக்கு ரீச் பண்ணியிருக்கேன். நான் இந்த 9,000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணதுக்கு நான் எடுத்துக்கிட்ட டைம் 3 மாசம். இது ஜஸ்ட் விஷன் போர்டை மட்டுமே நான் ரெடி பண்ணி வச்சதுனால கிடைச்சது கிடையாது. இந்த விஷன் போர்டை ரெடி பண்ணி வச்சுட்டு இதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுத்ததுனால வந்த ரிசல்ட் தான் இன்னைக்கு என்னோட சேனல்ல இருக்கிற அந்த 9,000 சப்ஸ்கிரைபர்ஸ்.
என்னோட அடுத்த மைல்ஸ்டோனான 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ், நான் இப்போ அதை நோக்கி தான் ஓடிட்டு இருக்கேன். நிச்சயமா அதையும் கூடிய விரைவில் இந்த பிரபஞ்சத்தோட ஆசீர்வாதத்துல அச்சீவ் பண்ணுவேன். இந்த பிரபஞ்சத்தின் மேல நம்பிக்கையை வச்சு உங்க விஷன் போர்டை நீங்க ரெடி பண்ணி உங்களோட பயணத்தை தொடங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா நிச்சயமா இந்த பிரபஞ்சத்தோட ஆசீர்வாதத்துல நீங்க நினைச்சதை விடையும் அற்புதமான விஷயங்களை நீங்க உங்க வாழ்க்கையில அடைவீங்க. இன்னைக்கு நீங்க எந்த கோல் செட் பண்றீங்க அப்படிங்கறத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நானும் உங்களுக்காக இந்த பிரபஞ்சத்தை கிட்ட வேண்டிக்கிறேன். பிரபஞ்சத்தின் பேராற்றலுக்கு மிக்க நன்றி.